அன்புள்ள பக்தர்களே, வணக்கம். இன்று நமது பயணம் தமிழ்நாட்டின் ஆன்மீக மையங்களில் ஒன்றான திருவாவினங்குடி முருகன் திருக்கோவிலுக்கு. இதுதான் புகழ்பெற்ற பழனி முருகன் அடிவார கோவில். பழனி மலைக்கு கீழே அமைந்திருக்கும் இந்த திருக்கோவில் பல ஆயிரம் ஆண்டுகால வரலாறு, அற்புதமான புராணங்கள் மற்றும் அசுர சக்திகளை களைந்த அருள் புரிந்த கதைகளால் நிரம்பியுள்ளது. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இறுதியில் நாம் பக்தர்கள் அனைவருக்கும் தெரிய வேண்டிய சிறப்பு வழிபாடுகள், திருவிழாக்கள் மற்றும் அற்புத அனுபவங்கள் பற்றி பகிர்ந்து கொள்கிறோம். வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கோயிலின் வரலாறு. திருவாவினங்குடி கோவில் என்பது மிகப் பழமையானது. கிமு காலத்திலிருந்தே இங்கு வழிபாடு நடந்ததாக கூறப்படுகிறது. சித்தர் மரபு, அகத்தியர் வரலாறு, திருமூலர் சொற்கள் அனைத்தும் இந்த கோயிலோடு தொடர்புடையவை. திருவாவினங்குடி கோவிலின் மூலவர் திருவாவினங்குடி ஆண்டவர். இவர் வடிவம் முருகன் தெய்வம், கையில் வேல், அன்பும் அருளும் நிரம்பிய முகம். பழனி மலை அடிவாரத்தில் இருந்தாலும் இந்த கோவிலின் சிறப்பு என்னவென்றால், மலைக்கு ஏற முடியாத பக்தர்கள் முதலில் இங்கு வழிபட்டு பின்பு பழனி ஆண்டவரை தரிசிக்கிறார்கள். காலத்தால் அழியாத ஒரு தலமாக பல அரசர்களும் பண்டிதர்களும் இதை விரிவுபடுத்தியுள்ளனர். புராண கதைகள். இந்த கோயிலைச் சுற்றி பல அற்புதமான கதைகள் உள்ளன. ஒரு முக்கியமான புராணம், இங்கு சித்தர்கள் வந்து தவம் செய்தனர். முருகப்பெருமானின் அருளால் அவர்களுக்கு அஷ்ட சக்திகள் கிடைத்ததாக கூறப்படுகிறது. மற்றொரு கதை, ஆவினங்கள் இங்கு வந்து முருகனை வணங்கின. அதனால்தான் இந்த ஊருக்கு பெயர் வந்தது. திரு பிளஸ் ஆவி பிளஸ் நங்குடி, திருவாவினங்குடி. இதே சமயம் பக்தர்களின் நம்பிக்கையில் இங்கு முருகன் அருள் புரிந்த பல அற்புத அனுபவங்கள் உள்ளன. நோய்கள் குணமடைதல், வாழ்க்கையில் தடைகள் அகழ்வது, குடும்ப சாந்தி கிடைப்பது போன்றவை. கட்டிடக்கலை சிறப்புகள். திருவாவினங்குடி கோவிலின் ராஜகோபுரம் உயரமாகவும் அழகாகவும் உள்ளது. பல சித்தர்கள், தேவதைகள், வாகனங்கள் அனைத்தும் சிற்பமாக இங்கு வடிக்கப்பட்டுள்ளன. மண்டபங்கள், பிரதான சந்நிதி, பிரகாரங்கள் அனைத்தும் திராவிட கட்டிடக்கலைச் சான்றுகள். கோயிலின் உள்ளே சென்றால் பழமையான சிற்பங்கள், கல்வெட்டுகள், தெய்வீக சித்திரங்கள் அனைத்தும் காணலாம். முக்கிய தெய்வங்கள். மூலவர் முருகன், திருவாவினங்குடி ஆண்டவர். வலது பக்கத்தில் வள்ளி, தெய்வானையம்மன் சந்நிதிகள். அருகே விநாயகர், சிவன், விஷ்ணு, சித்தர் சந்நிதிகள் ஆனும். இங்கு முருகனை காணும் தருணமே ஒரு ஆனந்த அனுபவம். பக்தர்கள் அனைவரும் அர்ச்சனை, அபிஷேகம், பால், பஞ்சாமிர்தம் கொண்டு வழிபடுகிறார்கள். திருவிழாக்கள். இந்த கோவிலில் வருடம் முழுவதும் பல திருவிழாக்கள் நடக்கின்றன. தைப்பூசம், பல்லக்கில் ஆண்டவர் வருவது அற்புத காட்சி. பங்குனி உத்திரம், வள்ளி தெய்வானையுடன் திருமணம் நிகழும் விழா. கந்த சஷ்டி, சூரசம்காரம். ஆடி கிருத்திகை, சிறப்பான தீபாராதனை. ஒவ்வொரு விழாவிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரள்கிறார்கள். பக்தர்களின் அனுபவங்கள். பக்தர்களின் நம்பிக்கையில் திருவாவினங்குடி முருகனை வழிபட்டால் குழந்தை பேறு, கல்வி முன்னேற்றம், தொழில் வளர்ச்சி, நோய் நிவாரணம் ஆகியவை கிடைக்கும். சிறப்பாக மலைக்கு ஏற முடியாத முதியோர், உடல்நலம் குன்றியோர் அடிவார கோவிலான இங்கு தரிசித்தாலே அதே பழனி ஆண்டவரை தரிசித்த புண்ணியம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. சிறப்புகள். இங்கு முருகன் மிகுந்த அருளாளராக காணப்படுகிறார். சித்தர்கள் அடிக்கடி வலம் வந்து செல்லும் புண்ணிய பூமி. மலையடிவாரத்தில் இருந்தாலும் ஆனந்தபூர்வமான சக்தி பாயும் இடம். பஞ்சாமிர்தம் அபிஷேகம் மிகவும் புகழ்பெற்றது. அன்புள்ள பக்தர்களே, நாம் பார்த்தது திருவாவினங்குடி ஆண்டவர் கோவிலின் பெருமைகள். பழனி ஆண்டவரின் அடிவாரத்தில் இருக்கும் இந்த கோவிலுக்கு சென்று தரிசித்தாலே மனநிறைவு, ஆனந்தம் மற்றும் அருள் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு அற்புதமான தலவரலாற்றோடு உங்களை சந்திக்கிறோம். அனைவருக்கும் முருகப்பெருமான் அருள் புரிவதாக வாழ்த்துகிறேன். வணக்கம்.